வெல்கம் டு ஜெய்சாய் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பிப்ரவரி 22 மற்றும் 23ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மூத்த குடிமக்கள் பராமரிப்பில் சீரமைப்பு அறிக்கையின்படி 2050ஆம் ஆண்டில் இந்தியாவில் எத்தனை சதவீதம் பேர் முதியோர்களாக இருப்பார்கள்? ஆன்சர் ஆப்ஷன் சி 19.5%. நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள மூத்த குடிமக்கள் பராமரிப்பில் சீரமைப்பு அறிக்கையின்படி பார்த்தீங்கன்னா 2050ஆம் ஆண்டு இந்திய மக்கள் தொகையில் 19.5% பேர் மூத்தோர்களாக இருப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்தியாவில் உள்ள 140 கோடி மக்கள் தொகையில் 10% மூத்த குடிமக்கள் இருக்காங்க. இது 2050ஆம் ஆண்டு 19.5% இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பள்ளி மாணவர்களுக்காக சிறுதானிய சத்துமாவு பானம் வழங்கும் திட்டத்தினை அறிமுகம் செய்த மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி கர்நாடகா. கர்நாடகா மாநிலமானது பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்கள், அந்த மாநிலத்தின் அரசு பள்ளி மாணவர்கள் 55 லட்சம் பேருக்கு சிறுதானிய சத்து மாவு பானம் வழங்கும் திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். உலக அமைதி உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி கேரளா. உலக அமைதி உச்சி மாநாடானது கேரளாவின் திருவனந்தபுரத்தில் நடைபெற்றது. இந்த மாநாட்டின் கருப்பொருளானது பார்த்தீங்கன்னா ஒற்றுமை, அமைதியின் சக்தி மற்றும் மனித குலத்தின் நிலையான மேம்பாட்டினை வரையறை செய்தல். இது இந்த மாநாட்டின் கருப்பொருள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. முதலாவது எண்ம இந்தியாவிற்கான எதிர்கால திறன்கள் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அஸ்ஸாம். முதலாவது எண்ம இந்தியாவிற்கான எதிர்கால திறன்கள் உச்சி மாநாடானது அஸ்ஸாமின் கவுகாத்தியில் நடைபெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தின் முதல் பெண் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி மரியம் நவாஸ். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாகாணத்தின் முதல் பெண் முதல்வராக மரியம் நவாஸ் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். உலகளாவிய பிரபல தலைவர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி நரேந்திர மோடி. உலகளாவிய பிரபல தலைவர்கள் பட்டியலை மார்னிங் கன்சல்ட் என்ற நிறுவனம் வெளியிட்டிருக்கு. இதில் இந்திய பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் முதலிடம் பிடித்திருக்காங்க. இரண்டாவது இடத்தில் மெக்சிகோவின் அதிபரான ஆண்ட்ரஸ் மானுவேல் லோபஸும், மூன்றாவது இடத்தில் அர்ஜென்டினாவின் அதிபரான ஜாவிர் மிலேயும் இடம்பெற்றுள்ளனர். நெக்ஸ்ட் கொஸ்டின். உலக சிந்தனை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி பிப்ரவரி 22. பிப்ரவரி 22 பார்த்தீங்கன்னா உலக சிந்தனை தினமானது அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு இந்த தினத்துக்கான தீம் பார்த்தீங்கன்னா அவர் வேர்ல்ட் அவர் டிரைவிங் ஃபியூச்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். உலக அமைதி மற்றும் புரிதல் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி பிப்ரவரி 23. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிப்ரவரி 22 மற்றும் 23ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.